பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, தேவன் அன்பாக இருக்கிறார். God is love. தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 1 யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பார்த்தீங்களா? இன்னைக்கு அநேகர் நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பாருங்க, மற்றவர்களிடத்துல பிறரிடத்துல அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனை அறியவே முடியாது. தேவன் எப்பொழுதும் அன்பாக இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 யோவான் 4:16, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். என அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவனை பாருங்க, அவர் எப்பொழுதும் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே தேவன் நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் கூட, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு தான் பெரியது. 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்து படித்து பாருங்க. அதில் ஒரு வசனத்தை தான் நான் இப்பொழுது வாசித்தேன். ஆகவே எல்லாரிடத்திலும் இயேசுவை போல அன்பாக இருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.